Hi students, welcome to Hub of Trick channel. இன்னைக்கு நம்ம டைம் அண்ட் ஒர்க் பத்தி தான் பார்க்க போறோம். டைம் அண்ட் ஒர்க் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கான்செப்ட் டைம் அண்ட் ஒர்க்கோட கான்செப்ட்ஸையும் அதில் எந்தெந்த டைப்ல கொஸ்டின் கேட்பாங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா எப்படி நம்ம அப்ரோச் பண்றது அதோட ஃபார்முலாஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க்கோட பேசிக் பார்க்கலாம். இப்போ ஏ works for x days. இப்போ ஏ வந்துட்டு எக்ஸ் டேஸ்க்கு ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஒன் டேக்கு எவ்வளோ ஒர்க் பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எப்படி எழுதணும்? ஒன் டே ஒர்க் ஆஃப் ஏ. இதை நம்ம எப்படி எழுதணும்னா அவங்களோட டேஸை டினாமினேட்டர்ல எழுதணும். ஓகேவா? 1/x இந்த மாதிரி நம்ம டினோட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எஃபிஷியன்சி. அடுத்து இப்ப எஃபிஷியன்சி இப்ப ரெண்டு பேர் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏபி. ஓகேவா? ஏ ஒர்க் ஃபார் எக்ஸ் டேஸ் அண்ட் பி ஒர்க் ஃபார் ஒய் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப ஏ அண்ட் பியோட எஃபிஷியன்சி கேட்குறாங்க அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படின்னா எஃபிஷியன்சி ஆஃப் ஏ டிவைடட் பை எஃபிஷியன்சி ஆஃப் பி ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா y/xக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அதாவது இது வந்து யாரோட டேஸ்? ஏவோட டேஸ். நான் வந்துட்டு d1ன்னு எழுதிக்கிறேன். அடுத்து பியோட டேஸ் வந்துட்டு d2ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இது நம்மளுக்கு என்ன? d2 டிவைடட் பை d1. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ரேஷியோ ஆஃப் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் of time taken by them. ஓகேவா? ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னா அவங்களோட டேஸ் அவங்க வந்து எத்தனை நாள் டைம் எடுத்திருக்காங்களோ அந்த டைம் வந்துட்டு ரெசிப்ரோக்கலா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டும் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள், இப்போ ஏ வந்துட்டு 30 டேஸ் எடுக்கிறாங்க ஒரு வேலையை முடிக்க. ஓகேவா? அதே இது பி பார்த்தீங்க அப்படின்னா 20 டேஸ் எடுக்கிறாங்க. இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் பி தான் நம்மளுக்கு என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதோட ரேஷியோ என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இஏ டிவைடட் பை இபி ஈக்குவல் டு இதை அப்படியே நம்ம வந்துட்டு தலையிலா ரெசிப்ரோக்கலா எழுதுவோமா? அப்போ இங்கே வந்துட்டு என்ன வரும்? பியோடது வரும் 20 டிவைடட் பை 30. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2/3. தென் EA is to EB. Ratio of A and B equal to 2:3. ஓகேவா? இதுதான் இதுக்கான ஆன்சர். இன்னொரு இது பார்க்கலாம். இப்போ 10 உமன்ஸ் எடுத்துக்கலாம். 10 உமன் வந்துட்டு 20 டேஸ்க்கு வேலை பார்க்குறாங்க. ஓகேவா? அப்போ 1 உமன் எத்தனை நாளைக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 20யை இந்த 10ஓட மல்டிப்ளை பண்ணணும். 20 into 10 equal to 200 days. ஓகேவா? இப்போ 10 உமன், சரியா? 10 உமன் சேர்ந்து 20 நாளில் ஒரு வேலையை செய்கிறாங்க. அப்போ ஒரு உமன் அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்க ஒர்க் பண்ண டேஸ் அப்புறம் எத்தனை உமன் அவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் 1 உமன் எடுத்துக்கக்கூடிய டைம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டைப்ஸ்குள்ள போகலாம். டைப் 1. இப்போ டைப் 1ல பார்த்தீங்க அப்படின்னா 2 persons ஒர்க் டுகெதர். 2 persons ஒர்க் டுகெதர். இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க, ஏ இருக்காங்க, பி இருக்காங்க. ஏ வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 20 டேஸ் எடுத்துக்கிறாங்க.
B வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 30 days எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அந்த வேலையை, அதுதான் கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 1 by r equal to 1 by a plus 1 by b அல்லது r r என்ன எழுதலாம் அப்படின்னா இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், a plus b divided by ab அப்படின்றது கிடைக்கும் ஈக்குவல் டு 1 by r. ஸோ இதுக்கான ஃபார்முலா நம்ம இதையும் யூஸ் பண்ணலாம், இந்த ஃபார்முலாவையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஏ வந்துட்டு 20 டேஸ் எடுத்திருக்காங்க, பி வந்துட்டு 30 டேஸ் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ 1 by r equal to 1 by 20 plus 1 by 30. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு எல்சிஎம் என்ன வருது, 60 வருது. ஓகேவா? 2 into 3s are 60 plus 30 into 2s are 60 equal to 3 plus 2 5 divided by 60. 1 5 is 5, 12 5s are 60. அப்போ 1 by r ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 1 by 12. இப்போ நம்மளுக்கு இந்த r தான் தேவை. அப்போ r equal to என்ன கிடைக்குது, 12 days. ஓகேவா? ஒரு வேலையை முடிக்க ஏ வந்துட்டு 20 டேஸ் எடுத்துக்கிறாங்க, பி வந்துட்டு 30 டேஸ் எடுத்துக்கிறாங்க. அப்போ ஏவும் பியும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்தா அந்த வேலை எத்தனை நாளைக்கு முடியும் அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது அதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 12 டேஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், 1 by r equal to 1 by a plus 1 by b. இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஃபார்முலா. இப்போ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இதுதான் நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்க்க போகிறோம். என்னன்னு பாருங்க. இஃப் A can complete a piece of work in 10 days and B can complete the same work in 15 days. ஓகேவா? A வந்துட்டு ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 10 டேஸ் எடுத்துக்கிறாங்க, அதே B வந்துட்டு அதே வேலையை முடிக்கிறதுக்கு 15 டேஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? தென் how many days do they take when A and B work together? ஓகேவா? ஏவும் பியும் அதாவது ஏ பிளஸ் பி சேர்ந்து இந்த வேலையை எப்போ எத்தனை நாளைக்கு முடிப்பாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு நமக்குரிய ஃபார்முலா என்ன, 1 by r equal to 1 by a plus 1 by b or 1 by r equal to a plus b divided by ab. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 by r equal to 10 plus 15 divided by 10 into 15. நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 10 plus 15 என்ன, 25 divided by 10 into 15 என்ன, 150. ஓகேவா? இப்போ நம்ம 25 டேபிள்ஸ்லேயே டிவைட் பண்ணலாம். 125 is 25 and 150 வந்துட்டு 625s are 150. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 1 by r கோட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு, 1 by 6. அப்போ ஆரோட வேல்யூ என்ன, 6 டேஸ். ஸோ ஏவும் பியும் சேர்ந்து 6 டேஸில் அவங்களோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம், டைப் 2. இப்போ டைப் 2ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 persons work together. ஓகேவா? இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 by r equal to 1 by a plus 1 by b plus 1 by c. ஓகேவா? இல்லாட்டி r 1 by r equal to a plus b plus c divided by ab plus bc plus ca. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இப்போ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எக்ஸாம்பிளில் வந்துட்டு ஏ வந்துட்டு 30 டேஸ் எடுத்துக்கிறாங்க, பி வந்துட்டு 20 டேஸ் எடுத்துக்கிறாங்க, சி வந்துட்டு 60 டேஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இஃப் தே ஒர்க் டுகெதர் at what time that they finish the work.
என்ன கேட்டிருக்காங்க? A வந்துட்டு ஒரு வேலையை முடிக்க 30 டேஸ் எடுத்துக்கிறாங்க. அதே வேலையை B செய்யறதுக்கு 20 டேஸ் எடுத்துக்கிறாங்க. அதே வேலையை C செய்யறதுக்கு 60 டேஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா அந்த வேலையை எத்தனை நாளைக்குள்ள முடிப்பாங்க அப்படின்றது தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/r ஈக்குவல் டு 1/30 ப்ளஸ் 1/20 ப்ளஸ் 1/60. ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன எல்சிஎம்? 60 தான் எல்சிஎம். ஓகேவா? இப்போ ஆட் பண்ணனா 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் 1 அப்படின்றது கிடைக்கும். ஸோ 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் 1ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன? 6 டிவைடட் பை 60. கேன்சல் பண்ணோன்னா என்ன வருது? 10. 1/r ஈக்குவல் டு 1/10 அப்படின்னு கிடைக்குது. ஸோ r ஈக்குவல் டு 10 days. இந்த 3 பேரும் சேர்ந்து 10 டேஸில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. இதுதான் டைப் 2. ஓகேவா? இப்போ நம்ம டைப் 3 பார்க்கலாம். டைப் 3 பார்த்தீங்க அப்படின்னா when someone joins the work after the start. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏவும் பியும் இருக்காங்க. ஏவும் பியும் ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. செஞ்சு ஒரு 3 நாள், ஒரு 4 நாள், 5 நாள் கழிச்சு இன்னொருத்தவங்க வந்து வேலையில ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணிட்டு அடுத்த 3 பேரும் சேர்ந்து வேலையை செய்றாங்க. அதுதான் when someone joins after the start. வேலை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்றாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஏ வந்துட்டு 20 டேஸ்ல ஒர்க் முடிக்கிறாங்க. பி வந்துட்டு 30 டேஸ்ல ஒர்க் முடிக்கிறாங்க. ஏ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏ ஸ்டார்ட் த ஒர்க் அண்ட் ஆஃப்டர் 3 days பி ஜாயின்ஸ். ஏ வந்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி 3வது நாள்ல இருந்து பி வந்துட்டு ஜாயின் பண்றாங்க. ஓகேவா? தென் ஹவு many days take to finish the work together? 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். இப்போ நம்ம வந்துட்டு டேஸ் நம்மளுக்கு வந்து தெரியாது, டேஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆரம்பிச்சதுல இருந்து 3வது நாள்ல இருந்து தான் சேர்றாங்க. ஓகேவா? அதை நம்ம எக்ஸ் -3 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஏ வந்துட்டு எத்தனை டேஸ் எடுத்துக்கிறாங்க? 20 டேஸ் எடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் இங்கே ஒர்க் டுகெதர் அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆட் பண்ணுறோம். அடுத்து பி எக்ஸ் -3 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. டிவைடட் பை பி எத்தனை டேஸ் எடுத்துக்கிறாங்க? 30 டேஸ் எடுத்துக்கிறாங்க. டிவைடட் பை 30. ஓகேவா? இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணிடுறனால நான் இங்கே வந்து ஈக்குவல் டு 1 அப்படின்னு போடுறேன். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப நான் ஒருக்க சொல்கிறேன். ஏ வந்துட்டு 20 டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. பி வந்துட்டு 30 டேஸில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஏ வந்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி 3 டேஸ்க்கு அப்புறம் தான் பி வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு 2 பேரும் வேலை பார்க்குறப்போ எக்ஸ் டேஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஏ வந்துட்டு எல்லா நாள்லையுமே வேலை பார்க்குறாங்க. ஓகேவா? ஏ ஒர்க்ஸ் ஆல் த டே, எல்லா நாள்லையும் வேலை பார்க்குறாங்க. ஸோ நான் வந்துட்டு அதை வந்துட்டு எக்ஸ் டேஸ் அப்படின்ட்டு நான் எடுத்துக்கிறேன். அடுத்து பி பார்த்தீங்க அப்படின்னா ஏவை விட பி வந்துட்டு 3 டேஸ் கம்மியாக தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த எக்ஸில் இருந்து 3யை வந்துட்டு மைனஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஏ வந்துட்டு எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்க? 20 டேஸ். பி வந்துட்டு எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்க? 30 டேஸ். அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலையை முடிச்சிடுறாங்க. முடிச்ச நாள் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால நான் ஈக்குவல் டு 1 போடுறேன். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 60. ஓகேவா? இது வந்து என்ன ஆகிடும்? 3x ப்ளஸ் இங்கே வந்துட்டு 2ஓட மல்டிப்ளை பண்ணுவோமா? 2x மைனஸ் 2 3s are 6 ஈக்குவல் டு 1. 3x ப்ளஸ் 2x நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 5x minus 6 equal to 60. ஓகேவா?
அடுத்து இந்த 6 நம்ம ரைட் சைடு கொண்டு போயிடலாம். 5x ஈக்குவல் டு -6 இங்கிட்டு போறப்ப 60 + 6 நம்மளுக்கு என்ன கிடைக்குது 66 அப்படின்னு கிடைக்குது. x ஈக்குவல் டு 66 டிவைடட் பை 5. ஓகேவா? இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 66 டிவைடட் பை 5 போட்டிங்க அப்படின்னா 1 5 is 5, ரிமைண்டர் 1 16, 3 5s are 15, ரிமைண்டர் 1 நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 13 1 divided by 5. ஓகேவா? quotient remainder divided. இப்போ நம்ம x கண்டுபிடிச்சாச்சு. x தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா total days. இப்போ நம்ம இந்த x-க்குரிய வேல்யூ மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஏவும் பியும் ஒர்க் பண்ணுறப்ப அதாவது x - 3ல தான் ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது b வந்துட்டு 3 நாள் தள்ளி தான் வந்து சேர்றாங்க. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த x - 3யோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம xோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 13 1/5 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே -3 இருக்கு. -3 பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 1/5. ஓகேவா? இதுதான் இந்த கொஸ்டின்கான ஃபைனல் ஆன்சர். என்ன கேட்டிருக்காங்க? ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஏ வந்துட்டு எக்ஸ் டேஸில் ஒர்க் பண்ணுறாரு. அதில் 3 டேஸ் போச்சுன்னா ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற டேஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே எக்ஸோட வேல்யூ இருக்குது. அதில் 3 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன? 10 ஹோல் 1/5. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இதுதான் எக்ஸாம்பிள்ஸ் கொஸ்டின். இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. A can do a piece of work in 20 days and B can do the same work in 30 days. ஓகேவா? They start working together but A leaves 5 days before the work is completed. அதாவது ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 5 டேஸ்க்கு முன்னாடி ஏ வந்துட்டு லீவ் ஆயிடுறாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் ஹவு மெனி டேஸ் பி ஒர்க், பி வந்துட்டு எத்தனை நாளைக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் இப்போது கொஸ்டினை திருப்ப இன்னொருக்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ வந்துட்டு 20 டேஸில் ஒர்க் முடிக்கிறாங்க. பி வந்துட்டு 30 டேஸில் ஒர்க் முடிக்கிறாங்க. இப்போ 2 பேரும் வேலையை சேர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஏ வந்துட்டு ஒர்க்கு முடிகிறதுக்கு முன்னாடியே 5 டேஸ்க்கு முன்னாடியே லீவ் ஆயிடுறாங்க. ஓகேவா? அப்போ மீதம் இருக்கிற ஒர்க்கை பி வந்துட்டு எத்தனை நாளைக்கு ஒர்க் பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பி ஒர்க் பண்ணுற டேஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏ ஒர்க் பண்ணுற டேஸ் வந்துட்டு x - 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் இந்த -5 போடுறோன்னா அவங்க வந்துட்டு 5 டேஸ்க்கு முன்னாடியே லீவ் ஆயிடுறாங்க. ஓகேவா? டிவைடட் பை ஏ எத்தனை நாள், இது ஏவோட வேல்யூ, இது பியோட வேல்யூ. ஏ எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்க? 20 டேஸ். ப்ளஸ் பி எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்க? 30 டிவைடட் பை 30 ஈக்குவல் டு என்ன? 1. ஏன்னா அவங்க வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஓகே, இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 60. அடுத்து இதை வந்துட்டு நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணுவோம்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 3x - 15. அடுத்து ப்ளஸ் இங்கே நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 2x ஈக்குவல் டு 1. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ரெண்டு எக்ஸ் வேல்யூ ஆட் பண்ணனா என்ன கிடைக்குது? 5x - 15 ஈக்குவல் டு 60. ஓகேவா? இங்கே இருக்கக்கூடிய -15 இங்கிட்டு போகிறப்ப +15 ஆகிடும். அப்போ 5x ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 60 70 75 அப்படின்னு வேல்யூ கிடைக்குது. x ஈக்குவல் டு 75 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 2. x ஈக்குவல் டு 15 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. ஸோ b வந்துட்டு 15 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? இது வந்து பியோட ஒர்க்கிங் டேஸ். ஓகேவா? 15 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அதே இது ஏவோட ஒர்க்கிங் டேஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணும். ஏஸ் ஒர்க் என்ன? x - 5. இங்கே நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 15. 15 - 5ஓட வேல்யூ என்ன? 10 டேஸ். ஓகேவா? ஏ வந்துட்டு 10 டேஸ்க்கு ஒர்க் பண்ணுறாங்க. பி வந்துட்டு 15 டேஸ்க்கு ஒர்க் பண்ணுறாங்க.
டோட்டலாக. இது வரைக்கும் நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் 3 டைப்ஸ் பார்த்துருப்போம். இன்னும் ஒரு 4 டைப் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை வரும். இந்த மாதிரி ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னா என் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.